தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் இந்த அரசாணிக்கால் நடுறாங்களே, அது எதற்காக நடப்படுகின்றது, அதுக்கு அரசாணிக்கால் தான் பேரா இல்லை அரசு ஆணைக்கோல் அப்படின்னு பேரா என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். வழக்கமாக திருமணத்தில் 3 அல்லது 5 பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு டின்னிலையோ அல்லது ஒரு வாளியிலையோ இந்த அரச இலை குச்சியை வெட்டிட்டு வந்து அதை மேடையில் நடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பெண்கள் கூடி நடுவார்கள். இது நடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 கடவுளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்கின்ற 3 கடவுள்களினுடைய சாட்சியாக திருமணம் நடக்கின்றது என்று சொல்லி இந்த அரசாணிக்கால் ஊன்றது அப்படின்னு இன்றைக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசாணிக்கால் நடுறதுங்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தொடக்கம். மணமக்கள் இதன் பிறகு இந்த சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரம் நடுகின்ற ஒன்றை செய்கின்றார்கள். இந்த மரம் வளர்வது போல் அவருடைய வாழ்க்கையும் வளர்ந்து செழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த அரசாணிக்கால்ங்கிறது அரசு ஆணை கோல் என்று நம்மளுள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு ஆணை கோலுங்கிறது தான் பிற்காலத்தில் அரசாணி காலாக அது ஒரு பண்பாட்டு வழக்கமாக இருந்தது, பின்னால் ஒரு சமய கருத்தாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னால் இருக்கின்ற காணொளியில் நான் சொல்லியிருக்கிறேன், அக்னி சாட்சியாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பர் சாட்சியாக திருமணம் நடக்கின்ற போது மேற்கொண்டு எதற்காக அரசாணி கால் மூலமாக இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற 3 முன்னிலையில் நடக்கின்றது அப்படின்னு மறுபடியும் ஏன் செய்கிறாங்க என்று சிந்தித்து பார்க்கின்ற போது இது பொருந்தி வர்றதா தெரியல. அப்போ உண்மையான கருத்து என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற போது நம்முடைய சான்றோர்கள் சொல்கின்றார்கள், முன்பு காலத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் குடிமக்கள் அரசரிடத்தில் அவருடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அரசருக்கு உரிய முறையில் திருமண பத்திரிக்கைலாம் எடுத்து கொண்டு போய் அவருடைய குடிகளாக இருக்கிற மக்கள் அரசரிடத்தில் விண்ணப்பம் செய்வாங்களாம். திருமணத்துக்கு நீங்கள் வந்திருந்து அந்த திருமணத்தை உங்கள் முன்னிலையில் நாங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசரிடத்தில் வேண்டுகோள் வைப்பாங்களாம். அரசர் அவர் வருவதாக இருந்தால் அவர் நேராக வந்துடுவாராம். அப்போ திருமண மேடையில் அரசருக்கு ஒரு இருக்கை அமர்த்தப்பட்டு அந்த இருக்கையிலிருந்து அவர் முன்னிலையில் திருமணம் நடக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லாத சூழலில் அந்த மேடையிலே ஒரு பக்கமாக ஒரு இருக்கை அமர்த்தி அந்த இருக்கை மேலே பட்டு துணி விரித்து அரசருடைய ஆணை கோல் இருக்கின்றதில், அரசர் பார்த்திங்கன்னா கையில் செங்கோல் வச்சுருப்பார். அந்த கோலை அரசு காவலர்களோ அல்லது அமைச்சர்களோ கொண்டு வந்து அந்த இருக்கையில் பட்டு விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கை மேல் வைத்து அரசன் முன்னிலையில் அந்த திருமணம், அரசனுடைய ஒப்புதலோடு அந்த திருமணம் நடப்பதாக முன்பு காலத்தில் அந்த அரசு ஆணை கோலை வைத்து அதற்கு முன்னால் திருமணம் நடைபெற்றிருக்கின்றது. அப்போது இன்றைக்கு அரசர் ஆட்சி இல்லை, மன்னர் ஆட்சி இல்லை. இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டிலாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போது அரசு மாறி இருக்கின்றது. இப்போ பல்வேறு நாடுகளில் மன்னராட்சி இருந்தாலும் கூட அடுத்து மன்னராட்சியோடு கூடிய மக்களாட்சியும் நடைபெறுகின்ற ஆட்சியாக இப்போ மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கின்றன. சில நாடுகளில் பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர்கள் இருக்கின்றார்கள், மன்னர்கள் இல்லை. அப்போது தமிழர் பண்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மன்னராட்சி இல்லாமல் போய்விட்ட காலத்தில் இப்போது அரசனுடைய அனுமதியை பெறுவதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பதிவுத்துறை என்று ஒன்று இருக்கின்றது. நம்ம மலேசியாவில் இப்போ பஜாபாத் பண்ட் அஃப்தாரான்னு இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுபோல் ஒரு பதிவுத்துறைன்னு இருக்கின்றது. நாம் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம திருமணத்திற்கு முன்னாலே விண்ணப்பம் எல்லாம் செய்து அதற்குரிய பாரங்களை எல்லாம் எழுதி அவங்களுடைய ஒப்புதலை பெற்று நாம் என்ன செய்வோம், ஒரு சிலர் முன்கூட்டிய திருமணத்தை பதிவு திருமணம் செய்து விடுவார்கள். இன்னும் சிலர் தாலி கட்டிய பிறகு, தாலி கட்டுவது என்பது நம்முடைய பண்பாட்டு அடிப்படையில் செய்து கொள்வது.
பிறகு சட்டப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தாலி கட்டிய பிறகு கோயிலோ மண்டபமோ அங்கே இந்த பதிவுத்துறையிலிருந்து வருகின்ற அந்த ஆணையர்கள் அவர்கள் அந்த திருமணத்தை பதிவு செய்வார்கள் அல்லது ஏற்கனவே பதிவு செய்துவிட்டு வந்து விடுவார்கள். அப்போது இந்த ஆணைக்கோல் பெறுவது, ஆணைக்கோல் முன்னிலையாக நடப்பது என்பது அதுதான். நமக்கு அந்த திருமண பத்திரம் இருக்கின்றது இல்லைங்களா, அந்த திருமண பத்திரத்தில் அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டால் அரசருடைய அனுமதியோடு அல்லது அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இந்த திருமணம் நடைபெற்று விட்டது என்று பொருளாகும். அப்போது இன்றைக்கு இந்த அரசாணிக்கால் நடுறதுங்கிறது அதை தான் அந்த பெண்கள் போய் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஆணை கோல் முன்பாக இந்த திருமணம் நடைபெறுகின்றது, அரசருடைய அனுமதியோடு நடைபெறுகின்றது, அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்பதற்காகத்தான் அது நடந்தது. இன்றைக்கு அரசாணிக்கால் என்று சொல்கின்றார்கள். இன்னும் கூட நம்ம சிந்தித்து பார்க்கலாம், ஒரு வாளியிலையோ அல்லது இப்போல்லாம் இந்த மாவுட்டினில் அரசாணிக்கால் நடுறாங்க. இந்த நட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த குச்சை கொண்டு போய் வீசிடுவாங்க. அதை எடுத்து நட்டு வைத்து மறுபடியும் ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்வதில்லை. அப்படி இந்த இணையர்கள் திருமணம் முடிந்த பிறகு சுற்றுச்சூழலை காக்க வேண்டும், அதற்காக மரம் நட வேண்டும் என்று இப்படி எண்ணி சொல்வதெல்லாம் பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது. இருப்பினும் இந்த அரசாணிக்கால் நடுவது என்பது வழக்கத்தில் அப்படியே வேரூன்றி போய் இருக்கின்றது. இப்போ அதனால தான் இப்போது திருமுறை திருமணங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த அரசாணிக்கால் ஊன்றுகின்ற சடங்கு செய்வதில்லை. ஏனென்றால் அந்த சடங்குக்காக சொல்லப்படுகின்ற கருத்து அவ்வளவு செறிவாக இல்லை. அப்போது சிலர் கேட்கின்றார், ஏன் திருமுறை திருமணங்களில் நீங்கள் அரசாணிக்கால் நடுறதில்லை அப்படின்னு கேட்டால் கருத்து அதுதான். அரசாணிக்கால் என்பது அரசு ஆணைக்கோல் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அரசு ஆணைக்கோல் என்பது அரசருடைய அனுமதி பெற வேண்டும், அரசருக்கு தெரிவித்தாகிவிட்டது என்ற கருத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தான் நடத்தப்படுவதில்லை. அப்படி இந்த திருமண சடங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்பாடு அடிப்படையில் இருந்த இந்த சடங்குகள் எல்லாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதற்கு மேலே சமய சாயம் ஏதோ ஒரு பூசி, ஒரு நம்பிக்கை என்கின்ற ஒரு சாயம் பூசி இன்றைக்கு அந்த சடங்குகள் எதற்காக செய்யப்படுகின்றன அப்படின்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த சடங்குகள் செய்யப்பட்ட அடிப்படை நோக்கத்திலிருந்து இன்றைக்கு மருவி வேறொரு பெயரில், வேறொரு முறையில், வேறொரு காரணங்கள் சொல்லி நடத்தப்படுகின்றது என்பது நாம் சங்க காலத்தில் இதற்கான சான்றுகளெல்லாம் எடுத்து வைப்பதை பார்க்கின்ற போது நமக்கு தெரிகின்றது. அப்போ சங்க காலத்தில் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இருந்த ஒன்று இன்றைக்கு வேறொரு பண்பாட்டிற்கு கொண்டு போய் அதற்கு வேறொரு சாயம் பூசப்பட்டு இன்றைக்கு அது பார்த்திங்கன்னா வேறொரு காரணமாகவும் அதற்கு ஒரு பொருளாகவும் சொல்லி இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்போது எந்த சடங்கெல்லாம் நம்முடைய தமிழர் திருமணத்தில், சைவர்கள் திருமணத்தில் அது ஏற்புடையது இல்லாமல் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது தான் நல்லது. பாருங்கள், இந்த அரசாணிக்கால் நடுறதுங்கிறது எவ்வளவு வேரூன்றி போயிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அரசாணிக்கால் நடலிங்களா அப்படின்னு சில வேளையில் பார்த்திங்கன்னா இந்த யார் போய் இந்த அரசாணிக்காலை நடுவது அப்படின்னு சொல்லி அதிலே சில சலசலப்பு ஏற்பட்டுரும். எனக்கு முதன்மை கொடுக்கப்படலை, உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, உங்களை கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடலை, இப்படின்லாம் பல வேளையில் பார்த்திங்கன்னா திருமணத்தில் உறவு முறைகளில் சிக்கல் ஏற்படும். அப்போது இப்படி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு, அது நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இருந்து மருவி இப்படி வேறொன்றாக நிலவி கொண்டிருக்கின்ற ஒரு சடங்கு, அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே சடங்கு அப்படின்னு சொல்கின்ற போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இதுதான் சரி அப்படின்னு நாம் அதை செய்வதற்கு முன்னாடி அது தமிழர் பண்பாட்டுக்குரியதா, அது நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா, சொல்லப்படுவது ஏற்புடைய கருத்தா, அதன் பின்னாலே என்ன உண்மையான பொருள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து தெளிந்து எது தேவையானது எது தேவையில்லாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெரியவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க ஒரு எவ்வளவு காலத்திற்கு முன்னால் இருக்கின்ற பெரியவர்கள் இதை செய்து வந்திருக்கின்றார்கள் என்று சிந்தித்து ஆழமாக பார்த்தோமானால் எது உரியது எது தேவையில்லாது என்று
எண்ணி பார்த்து தேவையில்லாத சடங்குகளை நாம் தவிர்த்து விடலாம். குறிப்பாக திருமுறை திருமணங்களில் அவை இடம்பெறாமல் பார்த்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.